எடுத்துக்காட்டு 2.51. ஸோ முக்கியமான கணக்கு, அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கணக்கு. 5 + 55க்கு பதிலாக பயிற்சியில் ஒரு 2 கணக்கு இருக்கும். 3 + 33 அப்படின்னு அப்புறம் ஒரு தசம எண் ஒன்று இருக்கும். இந்த 3 கணக்கில் ஒன்று மாற்றி மாற்றி கேட்பாங்க. இப்போ இந்த போன கடைசியாக வச்ச ஏப்ரலில் வச்ச பப்ளிக்கில் கூட இதே வடிவத்தில் 7 + 77ன்னு கேட்டிருந்தாங்க. முதல் எண் உறுப்புகளோட கூடுதல் காண்க. பாருங்கள், இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் கிடையாது, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையும் கிடையாது. அதனால் இதை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறோம். பெருக்குத்தொடர் வரிசை வர மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த எண்ணாலும் இருக்கட்டும் அதை வந்து ஒரு 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கணும். அடுத்து அந்த எந்த எண் இருக்கோ அதை பொதுவாக எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தோம் இல்லையா, அந்த பெருக்கின 9 மட்டும் உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போகிறப்ப எல்லாம் 1 + 11 + 111 இருக்கும். ஏன்னா 5 வெளியே எடுத்துட்டோம். இந்த 9 போகிறப்ப என்ன ஆகும்னா 9 + 99 + அப்படி போயிட்டே இருக்கும். 9 எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம்னா 10 - 1, 99 அதே மாதிரி 100 - 1 இப்படி மாற்றி அமைச்சிக்கலாம். இதை 2ஆக பிரிக்கிறோம். 10 10களை 10 100 1000 தனியாக எண் வரைக்கணும். அடுத்து எல்லாத்துலேயுமே 1 1 1ன்னு இருக்குமா, அந்த மைனஸை பொதுவாக எடுத்துகிட்டு 1 + 1 + 1 +ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ இது மட்டும் பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை, அதான் ஷார்ட்டாக ஜிபி. ஏயின் மதிப்பு 10, ஆர் வந்து இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்புங்கிறப்ப 10. எஸ்என் ஃபார்முலா என்னப்பா, ஏ பெருக்கல் ஆர் பவர் n - 1 பை ஆர் - 1. அதில் ஏக்கு பதிலையும் 10, ஆருக்கு பதிலையும் 10ன்னு போட்டு பிரதிடுறோம். இந்த மைனஸ் என்னங்கிறது என்னது, இந்த மைனஸ் 1 n தடவை கூட்டினோம்னா என்னப்பா வரும், n. 1 10 தடவை கூட்டினா என்ன வரும், 10. 1 18 தடவை கூட்டினா என்ன வரும், 18. அதே மாதிரி 1 n தடவை கூட்டினா என்னப்பா கிடைக்கும், n கிடைக்கும். இப்போ இந்த 5/9 இங்கே கீழே 10 - 1 அதை 9ன்னு வைக்கிறோம். 5/9 இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டா கூட போதும், இப்படியே விட்டால். உள்ளே கொண்டு போய் எழுதினாலும் ஓகே. இதிலேயே முடிச்சிருந்தாலும் 5 மார்க் போடுவாங்க. உள்ளே கொண்டு போய் எழுதியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சால் செய்யுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. 5 × 10 50, 9 × 9 83. அப்புறம் நடுவில் இருக்க மைனஸ் இந்த 5/n என்னால் பெருக்கிறப்ப 5n/9ன்னு கிடைக்கும். சிம்பிளான ஸ்டெப்ஸு தான். அந்த எது காமனான நம்பரோ அதை வெளியெடுக்கிறோம், 9ஆல் பெருக்கி வகுக்கிறோம். வகுக்கிற 9 கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். பெருக்கிற 9 உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ 9 எப்படி மாற்றி அமைக்கலான்னா 9ஆல் தான் பண்ணணும். ஏன்னா 9 தான் 10 - 1 100 - 1 நம்ம எழுத முடியும் 9களை. அதனால் 9ஆல் மட்டும்தான் பண்ணணும். அடுத்து அதை 2ஆக பிரித்து எழுதுகிறோம். 10களாக வர்றது வந்து ஒரு ஜிபியாக இருக்கும், பெருக்குத்தொடர் வரிசை. அதுக்கு ஃபார்முலா கொடுக்குறோம். மற்றது ஃபுல்லாக 1 1 1 இருக்கும், அதை எண்ணுன்னு சுருக்கிக்கிறோம். ஸோ அப்போ இதுதான் என்னது, எண் உறுப்புகளோட கூடுதல். இப்போ சப்போஸ் வந்து 5 + 55 + 555 போயிட்டே இருக்குது. ஒரு 20 உறுப்பு வரைக்கும்னா இதில் எண்ணுக்கு பதிலாக 20ன்னு கொடுத்து வர ஆன்சர் தான் என்னப்பா, அதோட கூடுதல். அந்த கூட்டினா வரக்கூடியது. ஸோ சிம்பிளாக நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா கிடைக்கும்.